அனைவருக்கும் வணக்கம். சேரிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். மனோஜ், ரோஹிணி 2 ரூமில் இருக்காங்க. ஆனால் ரோஹிணிக்கு வந்து ரொம்ப கெட்ட கனவு வருது. ரோஹிணி வந்து அவங்களுடைய முத்துவோட ஃபோனை இவங்க தான் எடுத்தாங்க அப்படிங்கிறத மீனா வந்து தெரிஞ்சுக்கிட்டதாகவும், மீனா வந்து அப்படியே பேய் மாதிரி மாறி, நீ தானே இந்த ஃபோனை எடுத்த, நீ தானே இந்த ஃபோன்லேருந்து என் தம்பி சத்யாவோட வீடியோ வெளியிட்ட, என் தம்பியோட வீடியோ வந்து வெளியிட்டதுனால அவனோட படிப்பு, அவன் எதிர்காலமே கேள்விக்குறியாக்க பார்த்து நீ தானே சொல்லுன்னு சொல்லி மீனா வந்து பயமுத்துற மாதிரி கனவு கண்டுறாங்க. இல்லை, என்னை விட்டுரு மீனா, என்னை விட்டுரு, நான் இல்லை, நான் அந்த தப்பு பண்ணல, என்னை விட்டுருன்னு சொல்லி பயங்கரமாக கனவுலேருந்து எந்திரிச்சிடறாங்க எப்பயும் போல். அப்போ பார்த்தோன்னா மனோஜை வந்து ஏற்றி தள்ளிடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப பயந்து போய் ஒரு ஓரமாக போய் ஒதுங்கி போய் படுத்துருக்காரு. ரோஹிணியோட முடியெல்லாம் முன்னாடி கிடக்கு, கையை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு என்னை விட்டுரு, என்னை ஒன்றும் பண்ணாதன்னு சொல்லி திரும்ப அதை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் ஃபோட்டோ வீடியோ வேறு எடுத்துறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் போடுறாரு. ஃபோன் போட்டால் அவங்க அம்மாவும் அப்பாவும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவன் வேறு இந்த நைட் நேரத்தில் எப்போ பார்த்தாலும் ஃபோன் போடுறான், என்னடா அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வாவேன் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் எதுக்குடா ஒரு ரூமுக்கு வர சொல்கிறேன்னு, அம்மா வாமா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. போடா, அதெல்லாம் வர முடியாடா, தூங்குடா படுத்து அப்படிங்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா வந்து என்னை காப்பாற்றுமா, அம்மா வாமா அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு இவங்க எடுத்து எழுந்துச்சு வெளியில் வர்றாங்க. வந்து ரூம் கதவை திறக்கிறாங்க. மனோஜ் அப்படின்ட்டு கதை திறந்து உள்ளே வராங்க. அப்பையும் ரோஹிணி பார்த்தா மெத்தை மேலே உட்காந்துக்கிட்டு கட்டில் உட்காந்து முடியெல்லாம் தலைவரி குழம்பு முன்னாடி போட்டுட்டு என்னை விட்டுருன்னு கையை காலை ஆட்டிட்டு ரொம்ப பயமுத்தி பேசிகிட்டே இருக்காங்க. என்னடா இப்படி உட்காந்துருக்கா, இவன் எங்கே போனியா மனோஜ், ஆளை காணுன்ட்டு இங்கிட்ட கூட தேடுறாங்க. அவர் ரூமுக்கு ஓரத்தில் போய் உட்காந்துருக்காரு. நீ என்னடா அங்கே போய் உட்காந்துருக்கன்னு, இம்மா என்னை காப்பாற்றிக்கிறது தாமான்னு, அடைச்சி வாடா இங்கே நீ அப்படின்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. ஐயோ நான் வரமாட்டேன்னு, வாடா இங்கே, இவ அதுக்கடா இப்படி உட்காந்துருக்கா, ரோஹிணி அப்படிங்கிறாங்க. அம்மா இவ இப்படிதாம்மா அடிக்கடி கத்துறா இப்படி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருப்பி அவங்க அப்படியே அவங்க ஷோல்டர்லாம் பிடிச்சி உழுக்குறாங்க. என்ன ரோஹிணி ஏன் இப்படி கத்துற, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. எப்படியோ ரோஹிணி அப்படியே சுதாச்சிட்றாங்க. ஐயோ கெட்ட கனவு போலுக்கு. இல்லை ஆண்டி, ஒரு கெட்ட கனவு, யாரோ என்னை கனவுல வந்து அடிக்கிறாங்களா உன்னைய, எதுக்கு, நீ என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. தெரியல ஆண்டி, யாரோ என்னை வந்து கனவுல வந்து அடிக்கிறாங்கன்னு. யார் ஒன்று அடிக்கிறதுக்கு இங்கே யாருக்கு தைரியம் இருக்குது, யார் ஒன்று அடித்தா அப்படிங்கிறாங்க. அது வந்து அந்த அப்படின்ட்டு மீனான்னு சொல்ல வர்றாங்க. அதுக்கடுத்து தெரியல ஆண்டி, கனவுங்கிறதுனால நான் சரியாக கவனிக்கலை, யாருன்னு எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறாங்க. சரி இரு, நீ பயத்தில் ஏதாவது கனவு கண்டிருப்ப, நான் போய் திருநீர் ஏட்டு வரேன் அப்படின்ட்டு சாமி செல்ஃப்க்கு வெளியில் போகிறாங்க. மனோஜ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ எங்கள் அம்மா என்ன தனியாக ஊற்றிட்டு போயிட்டாங்களே, ஏம்மா அப்படின்ட்டு பின்னாடி அவரும் போயிடுறாரு. ரோஹிணி வந்துட்டு அதுக்கடுத்து யோசிக்கிறான். ஐயோ இந்த மீன் அடிக்கடி என் கனவுல வந்து இப்படி என்னை பயமுடுத்துறாளே, இப்படி அடிக்கடி ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு ரோஹிணி இங்கே யோசிச்சிருக்காங்க. அடுத்தவங்க திருநீர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்தபோதே மனோஜ் சொல்கிறாரு. அம்மா இருமா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இப்போ இந்த ரோஹிணி அடிக்கடி இந்த மாதிரி தான் கத்திக்கிட்டே இருக்கா, எனக்கு ஒரு டவுட்டுமான்னு. என்னடா டவுட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா தான் ரோஹிணி மேலே பேயா வந்து இறங்கிட்டாருமா, அதாம்மா எனக்கு பயமாக இருக்குன்னு. அது எப்படி மலேசியாவில் இருக்கிறவர் இங்கே பேயா வருவார் அப்படிங்கிறாங்க. அம்மா பேய்க்கு என்ன பாஸ்போர்ட்டா, விசாவா, டிக்கெட்டா எதுவுமே கிடையாதுல்லம்மா, அப்படியே காற்றுலே ஆவியாக பறந்து வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஆமாடா இருக்கும், நான் கூட படிச்சிருக்கேன், இது திடீர்னு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அதுவும் ஆசை நிறைவேறாமல் இறந்துட்டாங்கன்னா பேயா வருவாங்கன்னு. அவங்க அப்பா வேற போலீஸ் வந்து அடிச்சே கொண்டுட்டாங்கன்னாங்கல்ல, ஸோ அவருக்கு ஏதாவது ஆசை நிறைவேறாமல் போயிருக்குமா இருக்கும், அதனால தான் பேயா வந்திருப்பாருடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க அப்பாவுக்கு ரோஹிணியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, அதனால தான் ரோஹிணியை பார்க்குறதுக்காக இப்படி பேயா வந்திருக்காருன்னு. ரோஹிணியை பார்க்க தானே, பார்த்துட்டு போயிடுவார்ல அப்படிங்கிற அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது என்ன அவர் கெஸ்ட் மாதிரியே வந்துட்டு போகிறாரு, அவர் பார்த்துட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குமா, இவ அடிக்கடி இப்படி இந்த மாதிரி பண்ணுறாமா, ஏதாவது பண்ணுங்களேம்மான்னு. சரி இரு நம்ம பார்வதி ஆண்டிக்கிட்டக்க சொல்லுவோம், அவளுக்கு இதை பற்றி ஏதாவது பேய் ஓட்டுறதுக்கு ஆள் தெரியும், அவகிட்டக்க பேசுவோன்னு. மாமா இப்போயே ஃபோனை போடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நைட் நேரம்டா, இப்போ போய் பேயின்னு ஃபோன் போட்டு அவள் பயந்துட மாட்டா, அவள் வேறு வீட்டில் தனியாக இருக்காள், காலையில் ஃபோன் போட்டு அதெல்லாம் பேசலாம், நீ போய் ஃபஸ்ட்டு படு அப்படிங்கிறாங்க. வராது, அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது வந்தாரா, செத்ததுக்கப்புறம் ஆவியாக வர்றாரு, ஆளை அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு, இந்த திருநீர் நீ பயமாக இருந்துச்சுன்னா திருநீரை பூசிட்டு அவளுக்கும் போய் பூசிட்டு போய் படுடு அப்படிங்கிறாங்க. நான் பூசவான்னு. ஆமாம், உன் பொண்டாட்டி தானே, அப்போ நீ தான் போய் பூசணும் அப்படிங்கிறாங்க. அவள் இப்போ என் பொண்டாட்டியாக இருக்காளோ யாராக இருக்காளோ யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு இவர் பயந்துட்டு உள்ளே போகிறாரு. இவங்க அவங்க ரூம் போய் படுக்க போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இவர் உள்ளே போனால் ரோஹிணி உட்காந்துருக்காங்க. மனோஜ் ஒன்றும் இல்லை மனோஜ், ஏதோ கெட்ட கனவு தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ படுத்து தூங்கு, நம்ம பார்த்துக்கலான்ட்டு இவர் கீழே மெத்தையை போகிற வேலை எடுத்து கீழே படுக்க வர்றாரு. என்ன பண்ணுற நீ இப்போ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், சரியா, வந்து படு, ஒழுங்கு ஓவராக பண்ணாத, ரொம்ப பண்ணாத அப்படின்ட்டு படுங்கிறாங்க. இவர் அவங்க மேலே திருநீரெல்லாம் பக்கத்தில் போட்டுட்டு
அவர் பக்கத்துலேயும் திருநீர்லாம் தூவிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே படுக்கிறாரு. ரோஹிணி படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த மறுநாள் காலையில் விடிஞ்சிடுறது. ஸ்ருதி ரூமில் உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க. அப்போ ரவி வராங்க. என்ன ஸ்ருதி இன்னைக்கு நீ கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. எங்கே கிளம்பலையா அப்படிங்கிற டப்பிங்க்கு தான் போகணும், டப்பிங் வரும்போது போவேன்னே. இன்னும் வரலையான்னு. வரும்போது போவேன், ஏன் நான் சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறியான்னே. இல்லை இன்னும் லேட் ஆகிடுச்சு, டைம் இருக்குது, இன்னும் போகலையான்னு கேட்டேன்னுங்கிறாங்க. ஆமாம் போவேன், கிளம்பும்போது போவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி அதுக்கடுத்து ஒன்று கேட்கணும், என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம யோகா கிளாஸ்க்கு போகலாமான்னு. என்ன எதுக்கு கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. யோகாவுக்கு போனால் உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டும் குறைக்கலாம்ல, நல்லா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நான் குண்டாக இருக்கேன்னு நினைக்க சொல்கிறியா நீ அப்படின்னு. ஐயோ சாமி நான் அப்போலாம் ஒன்று ஒன்றும் சொல்லலம்மா, போனால் கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே, ஒரு மாதிரி நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குமே அப்படின்னு சொல்கிறேன்னே. அப்போ நான் ஆரோக்கியமாக இல்லைன்னுங்கிறியா அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் என்ன சொன்னாலும் ஏன் இப்படி குதர்க்கமாகவே பேசுகிறேன்னே. அப்போ நான் தப்பாக பேசுகிறேங்கிறியான்னே. அம்மா தாயி நீ தப்பாக பேசல தாயி, நான் தான் பேசுகிறேன், நான் வாயை மூடிக்கிறேன் சரியா, உன் கூட நான் பேசவே இல்லைனே. அப்போ நீ வாயை மூடுறதுக்கு நான் தான் காரணங்கிறியா, நான் தான் திருப்பி உன்கிட்ட பேசுகிறேங்கிறேனே. நீ எதுவுமே பேச வேண்டாம், நான் வாயை முடிக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஐயோ கடவுளே தலை வலிக்குதுன்னே. ஓ நான் பேசுறது உனக்கு தலை வலிக்குதுன்னே. சாமி நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்ட்டு வாயை முடிகிறாங்க. என்ன நான் பேசினாலே தலை வலிக்குது, என்கிட்ட பேசவே உனக்கு பிடிக்கலங்கிறியா நீ அப்படின்ட்டு திருப்பி அவங்க ஒன்றா பேசி ஆப்போசிட்டாக பேசி சண்டை போடுறாங்க. ஐயோ சாமி நான் அந்த ரூமில் இருக்கலப்பா அப்படின்ட்டு கூட நெஞ்சு தலை தெறிக்க ஓடி வெளியே கதை தந்துட்டு ஓடிடுறாங்க. ரவி அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிட்றாங்க. ஆனாலும் ஓடிடுறாங்க. என்ன ஸ்ருதி ரவி இப்படி ஓடுறாரு, நீங்களே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னே. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஃபண்ணுக்காக அவன் இப்போ காலையில் யோகா கிளாஸ் போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தானா, அவன் பேசுறதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாகவே பேசுகிறேனே, அதே ஒரு ஜாலியாக ஒரே ஃபன்னாக போச்சுன்னே. என்னங்க இப்படி அவர் தலை தெறிக்க ஓடுறாரு, அதை போய் ஃபன்னுங்கிறேனே. ஐயோ நிஜமாக தான், ஒரே பிள்ளை எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக பிரித்து பேசிகிட்டு இருந்தால் எப்படி தான் லைஃப்பில் வந்து ஒரு என்ஜாயாக இருக்கும். கொஞ்சம் சண்டை போடுவோமே, இப்படியே லைஃப்பை வாழ்ந்து பார்ப்போம், கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். நீங்களும் வேணாம் முத்து வரும், முத்துக்கிட்ட இப்படி பேசி பாருங்களேன், நல்லா ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவர்லாம் ரவி மாதிரி இல்லை, திடீர்னு கோவம் வந்து அடிச்சிருவார், திடீர்னு கோவம் வந்து சண்டைலாம் போடுவாருன்னே. அதெல்லாம் அப்படி இருக்காது மீனா, நீங்கள் பேசி பாருங்களே அப்படிங்கிறாங்க. கரெக்டாக முத்துவும் வந்துடுறாங்க. மீனான்னு சொல்லிட்டு இருந்துட்டு உள்ள கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் ஸ்ருதி வந்துட்டு இவங்க பேசுகிறாங்களாம் பார்ப்போன்ட்டு பக்கத்தில் டைனிங் ஹாலில் இருக்காங்க. எனக்கு டீ போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. போட்டு தரேன் என்ன சமைக்கிறேன் என்ன, இல்லை ஊஞ்சல் ஆடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களும் ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. சரி டீ போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. என்ன டீ இப்போ காய்ச்சல பாலில் போட்டு தரவா இல்லை ஏற்கனவே காய்ச்சி வச்ச பாலில் போடவானே. என்ன பாலை வச்சு போட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பாலை வச்சு போடே அப்படிங்கிறாங்க. கடன் டீ போடவா பால் டீ போடவானே. என்ன மீன் அப்படி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கானே, எதுனாலும் பண்ணனே. சரி பால் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் இத்தனை கேள்வி கேட்டியா, சரி கடண்டியாவது போடு அப்படிங்கிறாங்க. கடண்டிக்கு நாட்டு சக்கரை போடவா சீனி போடவான்னே. நாட்டு சக்கரை போடு மீனானே. உள்ளூர் நாட்டு சக்கரை போடவா வெளியூர் நாட்டு சக்கரை போடவா. ஐயோ சாமி எனக்கு டீயே எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க. ஏங்க இருங்க நீங்கள் டீ கேட்டு நான் போடாமல் இருப்பேனா, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் என்ன ஒரு மாதிரி கோவமாகவே பேசுனே. அது இல்லைங்க ஸ்ருதி இப்படி பேசுனா ஒரு ஃபன்னாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்காக அப்படி பேசுனே. இந்த பழக்குறள் நீ தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சியா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு சிக்கமா நான் இல்லைப்பா அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணியை வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக பார்வதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மனோஜ் இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம், வா இங்கே ஏதோ தப்பாக தோணுது, வா நம்ம கிளம்புவா, வா நம்ம ஷோரூம் போ அப்படிங்கிறாங்க. இரு ரோஹிணி இங்கே உள்ள ஒரு வேலை இருக்குன்னே. என்ன வேலை அப்படிங்கிறாங்க. ஐயோ அது நைட்டு நான் ஏதோ கனவுல அப்படி தெரியாமல் பேசிட்டேன், சரியா இனிமேல் அது அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஷோரூம் போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை இது வந்து வேறு மாதிரியான விஷயம், அதுக்கு சரிப்படுத்துறதுக்காக பார்வதி ஆன்ட்டிக்கிட்டேயும் சொல்லியாச்சு, அவங்களும் ஆளை வர சொல்லிட்டாங்க, இங்கே வா சரிப்படுத்திடலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வா அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாரு. பார்வதி பார்த்துட்டு ஐயோ ரோஹிணி ரோஹிணியை பார்க்குறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, நீ சொன்ன மாதிரி தான் இருக்குது விஜயா, நீ கேட்டது வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் எதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. அவங்க அப்பா தான் இப்படி ஆவியாக வராரு, அதனால தான் இந்த மாதிரிலாம் அவள் பேசுகிறவனே. இரு அவகிட்ட கோவமாக பேசாது, கொஞ்சம் அமைதியாக பேசு, அவ்வளோட்டு கோவத்தில் ஏதாவது பெண்ணீர போகிறா அப்படின்னு சொல்லி பார்வதி ஆண்டி பயப்படுறாங்க. ஆமாம் செஞ்சிருவாளோ அப்படிங்கிற போதே ஒரு தடி குச்சி வச்சுருக்கிற ஒரு சாமியார் வரணார். அந்த சாமியார் வந்தோடனே பார்வதி வாங்க இந்த வீட்டில் தான் நாங்கள் வர சொன்னோம், வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே கால் எடுத்து வரத்தோடனே இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, ஒரு ஆவி இருக்குது தெரியுது, உணர முடியுது என்னால் அப்படின்ட்டு உள்ளே வராரு. வந்துக்கிட்டேவங்க கரெக்டாக ஒவ்வொரு முஞ்சா பார்க்குறாரு. மனோஜ் இதை பார்த்துட்டு அப்படியே பயந்து போய் ஏன் பிடிக்க வரைக்கும் போயிடுறாரு. அடுத்து பார்வதி பக்கத்தில் இருக்காங்க, அங்கிட்டு விஜயா இருக்காங்க. விஜயா மூஞ்சை பார்த்துட்டு யார் சொல்கிறது எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணவம், நான் தான் எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு அகந்தை.